தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவருடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். அப்ப இந்த சித்தத்தை நாங்க சரியாக பகுத்தறிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய சித்தம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து அதன்படி வாழ வேண்டும் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது ரோமருக்கு எழுதின நிருபத்தில. அதை அறிகிறதுனால, அதை தெரிந்து அதன்படி வாழ்ந்து நாங்கள் மறுரூபமாக வேண்டும், அந்த தேவ சித்தம் செய்து என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிய வேண்டும், தேவனுடைய சித்தம் என்ன என்று சரியாக தெரிந்து கொண்டு அந்த சித்தத்தை பற்றி கொண்டு அதன்படி வாழ்ந்து அதன் மூலமாக நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்பதாக வேதம் இங்கே சொல்லுகிறது. இப்ப தேவனுடைய சித்தம் என்றாலே என்னன்னு தெரியாது, தேவனுடைய சித்தத்தை குறித்து போதிக்கிறது கிடையாது, சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது, அதற்காக பிரயாசப்படுகிறது கிடையாது, அதுக்காக வாழுகிறது கிடையாது, அதுக்காக எங்களை விட்டு கொடுக்கிறது கிடையாது. ஆனா பரலோகம் மட்டும் போயிருவோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சேர்ச்சுக்கு போறோம், தசவாகம் கொடுக்கிறோம், ஊழியங்களை செய்யறோம், எப்படியா போயிருவோம் என்று நாங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். தேவ சித்தம் செய்யாமல், தேவ சித்தத்தை சரியாக பகுத்தறியாம, தேவ சித்தத்தின்படி வாழாம, தேவ சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுக்காம, தேவ சித்தம் செய்து மறுரூபமாகிற ஒரு வாழ்க்கை நாங்க ஆவியானவரால வாழ்ந்து நடத்தப்படாம நாங்க பரலோகம் போயிருவோம் என்று கனவு கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய சித்தம் செய்யாமல் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்பதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் தேவனுடைய சித்தம் என்ன என்று பகுத்தறியத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.